டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஃபார் பிஹெச்டி ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், choose your domain. So domain means image processing, computer network, data mining, soft computing, etc. ஸோ எதுக்காண்டி அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அதிலிருந்து கேரி அவுட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரிசர்ச்சு ஃபைண்டிங்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதை கேரிட் அவுட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ யுவர் ப்ரீவியஸ் பேக்ரவுண்டு இல்லைனா ஏதோ ஒரு சம்திங் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், சூஸ் யுவர் டொமைன். தென் நெக்ஸ்ட் ஒன், சூஸ் யுவர் சூப்பர்வைசர். ஸோ சூப்பர்வைசர் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்ட் as a key role in a PhD path. ஸோ அவங்க உங்களுடைய ஏரியா, ஸ்பெசிஃபைடு ஏரியா, ப்ராப்ளம் ஏரியாவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தென் ஆஃப்டர் தட் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். தென் அதில் அவங்க ஸ்பெஷலைசேஷனாக எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் டொமைனில் சப் ப்ராப்ளம், ஸ்பெசிஃபிக் என்னது ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதில் உள்ள சப் ப்ராப்ளம், அந்த சப் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஐடென்டிஃபை. ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராப்ளமில் கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைண்டிங்ஸ் பண்ணிவிட்டு, ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு யூ ஹவ் சஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராப்ளம். பிஹெச்டி ப்ராப்ளம் இஸ் அந்த கேப். ஸோ அந்த கேப்பை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில் பண்ண போகிறேன் யூஸிங் திஸ் செட் ஆஃப் டெக்னிக் ஆர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூ ரைட் யுவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எழுதணும். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி. ஸோ யுவர் ப்ராப்ளம் டொமைனை பற்றின ஒரு 2 or 3 லைன்ஸ், தென் சப்டொமைனை பற்றின 2 or 3 லைன்ஸ். ஆஃப்டர் தட் அந்த சப்டொமைனில் நீங்கள் கேப்பை ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேப்போட என்ன ப்ராப்ளம், ஸோ த ஐடென்டிஃபைடு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும், நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும். தென் அந்த ப்ராப்ளத்துக்கு த வே ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ எந்த மெத்தடு, எந்த வேல வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் மெத்தடாக ஏதோ ஒரு செட் ஆஃப் ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இவர் ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அதில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மூவ் டு த ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்ரேச்சர் சர்வே. ஸோ நிறைய என்னது ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேப்பர்ஸை ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸில், ஸ்ப்ரிங்கர், எல்செவியர், IEEE இந்த மாதிரி ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ரிலேட்டட் பேப்பர்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேப்பரை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஆஃப்டர் தட் நீங்கள் பேப்பரை ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் செட் ஆஃப் ஐடியா டு வந்துனது ஒரு மெத்தடாலஜி என்ன கிடைக்கும், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, இன்டெகிரேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மெத்தடாலஜி என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ரைட்டப்பில். தென் அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஃபுல்லுமே என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒரு ரைட்டப்பில் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ ரைட்டப்பில் கொண்டு வந்துட்டு அதில் இன்ட்ரடக்ஷன், டொமைன் இன்ட்ரடக்ஷன், சப் ப்ராப்ளமோட இன்ட்ரடக்ஷன், சப் ப்ராப்ளம் உள்ள கேப் ஐடென்டிஃபிகேஷன், கேப் ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ள செட் ஆஃப் ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் அதில் ரைட்டப்பில் கொண்டு வந்துட்டு ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட், ஸோ அதை ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம பண்ணுறதுனால என்ன ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்கம், ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்கம்மை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கைடுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து அண்டர் த கைடுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 1 by 1 என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிவிட்டு ரெடி டு அப்ளை ஃபார் யுவர் PhD அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்தீங்க அப்படின்னா என்ன ஈஸியாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 3 to 6 months உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கைடை சூஸ் பண்ணி அவங்களுடைய நாலேஜை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண கேதர் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் ஃபைண்டிங்ஸு, கேப் ஐடென்டிஃபிகேஷன், ஆஃப்டர் தேட் உங்களுடைய ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் வருது, ஸோ அந்த அட்வான்டேஜஸ் ப்ரீவியஸ் மெத்தடோட
ஓவர் கம் பண்ணி நமக்கு எப்படி வந்து ரியல் வேர்ல்டில் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ யுவர் ப்ரப்போஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரேமிங்கை அந்த ரைட் அப் என்ன பண்ணலாம், ஃபைண்டிங்ஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த வந்து என்ன, ஒரு பிஹெச்டி அட்மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு இது சொல்லலாம், ஒரு ப்ரீ ரெக்வஸ்டஸ், ஒரு செட் ஆஃப் ப்ரீ ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் டொமைன். அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்னது, சூஸ் யுவர் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், பிஹெச்டி சூப்பர்வைசர், அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன்று சப் ப்ராப்ளம், அந்த சப் ப்ராப்ளத்தோட ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங்ஸ், அந்த கேப்ஸ் என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ண ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அடுத்த ஒன்று என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்கள் கைடுகிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அந்த வே டு ஃபைன் டியூன் எப்படி பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுறது. தென் வந்து என்னது சர்வே. ஸோ வந்து என்னது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் உள்ள பேப்பர்ஸ் ஸ்டடி பண்ணி சர்வே எடுங்க. ஆஃப்டர் தட் சர்வே முடித்தோன்னே என்ன பண்ணுங்கள், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரைட்டப்பில் கொடுங்க. தென் யூ ஆர் வந்து ரெடி டு அப்ளை ஃபார் யுவர் பிஹெச்டி ப்ரோசஸ். தேங்க்யூ.